நினைத்தேன் வந்த சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள் போலாம். எழிலுக்கு பக்கத்துல சுடரா இந்துமதி படுத்திருக்காங்க. எழில் திரும்பவும் உன் கூடயும் குழந்தைங்களோடவும் சந்தோஷமா இதே வீட்டுல வாழணும்னு ஆசையா இருக்கு. இந்த ஜென்மத்துல தான் உங்களோட வாழ்றதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. அடுத்த ஜென்மத்திலேயாவது உங்களோடவும் குழந்தைங்களோடவும் இதே வீட்டுல சந்தோஷமா வாழணும்னு ஆசையா இருக்கு. 100 வருஷம் நம்ம சந்தோஷமா வாழணும் எழில் அப்படின்னு எழிலுக்கு முத்தம் கொடுக்குறாங்க சுடர். டக்குன்னு சுடர் உடம்புல இருந்து இந்து வெளியில வந்துடுறாங்க. மறுபடியும் திரும்பவும் சுடர் உடம்புக்குள்ள போகலான்னு பார்த்தா போக முடியல. அச்சோ என்னாச்சு, நம்மளால திரும்பவும் சுடர் உடம்புக்குள்ள போக முடியலையே, என்ன இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு நிற்கிறாங்க இந்து. அங்கே ஒரு மந்திரவாதி இந்துக்கு ஏதோ மந்திரம் பண்ணிட்டு இருப்பார் போல இருக்குது. இந்த பௌர்ணமிக்கு நீ தப்பிச்சிட்ட, அடுத்த பௌர்ணமிக்கு நான் உன்னை விடமாட்டேன், நீ எங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது, விடமாட்டேன்னு சொல்றாரு. சுடர் எழில் நல்லா தூங்கிடுறாங்க. பொழுது விடிஞ்சிருதும் சுடர் கண் முடிச்சு பாக்குறாங்க. எழில் பக்கத்துல படுத்திருக்காங்க. அதை பார்த்ததும் வாழ்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. சுடர் கத்துறதை பார்த்துட்டு எழிலும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கத்திக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர என்ன நடந்ததுன்னே ரெண்டு பேத்துக்கும் புரியல. என்ன தைரியம் இருந்தா ஏன் ரூம்ல வந்து ஏன் பக்கத்துல படுத்திருப்பீங்கன்னு சுடர் கேட்கறாங்க. எழில் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பாக்குறாங்க. முட்டாள் அன்னைக்கு, இது நான் கேட்க வேண்டிய கேள்வி, இது என்னோட ரூம், நீ எப்படி ஏன் ரூமுக்கு வந்தீன்னு கேட்குறாங்க எழில். சார் நான் எதுக்கு உங்கள் ரூமுக்கு வரப்போறேன், நீங்கள் தான் என்னை தூக்கிட்டு வந்து உங்கள் ரூமில் படுக்க வச்சிருக்கீங்க. அச்சோ போச்சு எல்லாம் போச்சுங்கிறாங்க சுடர். இப்படியே போய் சொன்னேன், உன்னை ஊசி போட்டு குத்தி கொன்னே போட்டுருவேன் பார்த்துக்கோங்கிறாங்க எழில். கொல்லுவீங்க சார் கொல்லுவீங்க, நீங்கள் இப்போ கொல்றேன்னு மிரட்டுறீங்க பாருங்க, நான் எப்படி இந்த ரூமுக்கு வந்தேன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிறாங்க சுடர். நான் தான் இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்கணும், ஏன் பர்மிஷன் இல்லாமல் நீ எப்படி ஏன் ரூமுக்கு வந்தேன்னு கேட்குறாங்க. மாற்றி எழிலும் சுடரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கமாக செல்வி காப்பி எடுத்துட்டு வராங்க. மனோகரி வராங்க. யாருக்கு காப்பி எடுத்து போறேன்னு கேட்குறாங்க. எழில் ஐயாவுக்கு தாங்கிறாங்க. சரி இனிமே எழிலுக்கு நானே காப்பி கொடுக்குறேன். எழில் எழுந்திருக்கும் போதெல்லாம் இனிமே ஏ மூஞ்சி தான் பார்க்கணும், சரியா? சரி கொடு காப்பி அப்படின்னு சொல்லி காப்பி எடுத்துட்டு போறாங்க மனோகரி. ஆமாம்மா, நீங்க இப்பவே எல்லாம் பழகி வைக்கங்க, அப்பதான் உங்களுக்கு பின்னாடி வசதியா இருக்குங்கிறாங்க செல்வி. மனோகரி எழிலுக்கு காப்பி எடுத்துட்டு போறாங்க. சுடர் அங்க நிக்க வச்சு எழில கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. சார் நான் எப்படி உங்க ரூமுக்கு வந்தேன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும், இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையான்னு கேட்கறாங்க. ஏ சுடர், நான் உன்னை தூக்கிட்டு வந்தேனா, சும்மா திரும்ப இதையே சொல்லி என்ன டென்ஷன் படுத்தாதீங்கிறாங்க எழில். எல்லா டென்ஷனுக்கும் காரணம் உனக்கு தூக்கத்துல வியாதி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க. எனக்கு தூக்கத்துல வியாதியா, என்ன சார் விளையாடுறீங்களான்னு கேட்கறாங்க சுடர். சுடர் நீ தான் என் ரூமுக்கு வந்திருக்க, என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கிற, முதல்ல வெளியில போங்கிறாங்க எழில். ஒரு நைட் பூரா என் கூடவே இருந்திருக்கீங்க, அதுக்கு முதல்ல நீங்க பதில் சொல்லுங்கன்னு கேட்கறாங்க சுடர். அந்த இடத்துக்கு மனோகரி வந்துட்டாங்க. எழில் என்ன நடக்குது, இவ எப்படி ஒரு ரூமுக்குள்ள இருக்கான்னு கேட்கறாங்க. ஆனா இவ எப்படி என் ரூமுக்குள்ள வந்தான்னு தெரியல, தூங்கி எழுந்திரிச்சு பார்க்கும்போது இவ என் பக்கத்துல படுத்திருக்கா, எனக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சுங்கிறாங்க எழில். ஏய் உனக்கு அறிவு இல்லையா, எதுக்கு எழில் ரூமுக்கு வந்தேன்னு கேட்கறாங்க மனோ. மேடம் சும்மா எதுவும் தெரியாம பேசாதீங்க, நான் ஒண்ணு இவர் ரூமுக்குள்ள வரல, என்ன தூக்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க சுடர். சுடர் நீ தப்பா பேசுற, செய்யாத விஷயத்த சொல்லி நான் தப்பு செஞ்சதா என்ன கடுப்பு, அதெல்லாம் இருக்கட்டும், நான் எதுக்காக உன்னை தூக்கிட்டு வர போறேங்கிறாங்க. அப்ப நான் எதுக்கு உங்க ரூமுக்கு வந்து படுக்க போறேன், பேரும் கொஞ்சம் உங்க சண்டையை நிறுத்துறீங்களான்னு சொல்றாங்க மனோகரி. மேடம் எனக்கு என்னமோ இவர் மேலதான் டவுட்டா இருக்கு, நல்லா இவரை விசாரிங்க மேடம்னு சொல்றாங்க சுடர். முதல்ல இங்க இருந்து நீ போக போறியா இல்லையாங்கிறாங்க. போறேன் எனக்கு என்ன இங்க இருக்கணும்னு ஆசையா, என்ன நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் அங்க இருந்து போறேன். என்ன இங்க நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு மனோகரி கோவமா மூஞ்சி வெடுக்குன்னு திருப்பிட்டு நிக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, முதல்ல இந்த சுடரை சைக்கோ டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டணுங்கிறாங்க. என்ன பழக்கம் இது அப்படின்னு எழில் சொல்லிக்கிட்டே பாத்ரூம் போயிட்டாங்க. சுடர் சொன்னதையெல்லாம் நினைச்சு டென்ஷன் ஆகுறாங்க. ஒரு நைட் ஃபுல்லா என் கூடவே இருந்திருக்கீங்க, அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்கறாங்க சுடர். இதை நினைச்சு பார்த்த மனோகரி ஆன்னு சத்தம் போட்டுட்டு நிக்கிறாங்க. மனோகரி வெறு பிடிச்சு நிக்கும் போது அந்த இடத்துக்கு செல்வி வராங்க. என்ன மேடம் நடக்குதுங்க, என்ன எழில் சார் ரூம்ல இருந்து சுடர் போறா, நைட் ஃபுல்லா எழிலும் சுடரும் ஒன்னாத்தான் இருந்தாங்களான்னு கேட்கறாங்க செல்வி. உங்ககிட்ட ஏதாவது நான் டிஸ்கஸ் கேட்டனா, முதல்ல இங்க இருந்து போ, என்ன கடுப்பேத்தாத அப்படின்னு மனோகரி கோவப்படுறாங்க. மேடம் நியாயமா நீங்க சுடர் கிட்ட தான் கோவப்படணும், என் மேல எதுக்கு கோவப்படுறீங்கன்னு கேட்கறாங்க செல்வி. எது கேட்கறதா இருந்தாலும் நீங்க சுடர் கிட்ட தான் கேட்டிருக்கணும். நேத்து இவ எதுக்கு எழில் சாரோட ரூமுக்கு போயிருக்கா, நேத்து நைட்டு ஃபுல்லா வெடியற வரைக்கும் ஒன்னா 2 பேர் இருந்திருக்காங்கன்னா சும்மாவா இருந்திருப்பாங்க, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, பஞ்சு நெருப்பும் பக்கத்துல இருந்தா பத்திக்காமலா இருந்திருக்கும்னு செல்வி ஏத்தி விடுறாங்க. செல்வி நான் சரியான கோவத்துல இருக்கேன், ஒழுங்கா போயிடுங்கிறாங்க. ஆமா என்னம்மா நீங்க என் மேல கோவப்படுறீங்க, உங்களுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் நடந்திருக்கு, எழில் ஐயா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த சுடர் கூட நல்ல ஒத்திகை பாப்பார் போல இருக்குதே அப்படின்னு சொன்னதும் மனோகரிக்கு சரியான கோவம் வந்து செல்வி கன்னத்துல ஓங்கி பலார்னு ஒரு அறை விடுறாங்க. மனோகரி என்னடி ரொம்ப பேசிட்டு இருக்கிற, நானே இதை பத்தி நினைச்சு சரியான கோவத்துல இருக்க, என்கிட்ட இதை பத்தியே பேசிட்டு இருக்கிற, விடுன்னு சொன்னா விடுறியான்னு கேட்கறாங்க மனோகரி. அட போங்கம்மா, என்ன மட்டும்தான் உங்களால அடிக்க முடியும், ஆனா சுடர்கிட்ட உங்க முன்னாடி எல்லாம் உங்க ஜம்பாவெல்லாம் பழிக்காது, உங்க கோவத்தை என்கிட்ட தான் காட்ட முடியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது திரும்பவும் மனோகரி வந்ததும் செல்வி கழுத்து பிடிச்சிடறாங்க. சும்மா என்னை மிரட்டாதீங்க, என்ன மிரட்டதை விட்டுட்டு அந்த சுடர் ஏதாவது பண்ண முடியுமான்னு போய் பாருங்க, தான் நீங்க நினைச்சது நடக்கும், இல்லைன்னா கனவுலையே கப்பல் ஓட்ட வேண்டியதான்னு சொல்லிட்டு செல்வி எங்க இருந்து போயிடுறாங்க. இவெல்லாம் கூட நம்மளை பார்த்து என்ன பேச்சு பேசுறா அப்படின்னு மனோகரி மூஞ்சியை தொங்க போட்டு கோவத்தில் நிக்கிறாங்க. குட்டீஸுங்க 4 பேர்த்தையும் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி சுடர் ராமையா கூட கார்ல அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பக்கமா இந்துமதி பார்த்துட்டே இருக்காங்க. சுடர் ஏமாந்த நேரம் பார்த்து இந்து அவங்க உடம்புக்குள்ள போதலான்னு போய் முட்டி பாக்குறாங்க, ஆனா போத முடியல. டக்குன்னு சுடர் திரும்பி பார்க்கும்போது அக்கா இங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறாங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாங்க இல்லையா, அவங்களுக்கு பாய் சொல்லலான்னு வந்தேன், அதுக்குள்ளேயே அவங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க போல இருக்குங்கிறாங்க. ஆமாங்கக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு, இப்பதான் கார்ல ராமையா கூட அனுப்பி வச்சிருக்கேன், சரி இது வரைக்கும் வந்துட்டீங்க, வாங்க போய் உள்ள போய் டீ சாப்பிட்டு போலான்னு சுடர் கூப்பிடுறாங்க. இல்ல சுடர் எனக்கு டீ காப்பி குடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது, வேண்டாம் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இந்த அங்க போறாங்க. அட்லீஸ்ட் தண்ணியாவது குடிச்சிட்டு போலாம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க சுடர். அச்சோ இவ விடமாட்டா போல இருக்கு அப்படின்னு இந்த
மாதிரி ஓட்டம் பிடிக்கிறாங்க. சுடர் உன்னை யாரோ கூப்பிடுறாங்க பாருன்னு சொல்லிட்டு இந்து அங்கிருந்து ஓடிடுறாங்க. என்ன யார் கூப்பிடுறா அப்படின்னு சுடர் அங்கங்க திரும்பி பார்த்துட்டு திரும்பி பார்க்குறாங்க. இந்துவை காணோம். அக்கா அதுக்குள்ள போயிட்டீங்களான்னு பார்க்குறாங்க. வந்ததும் தீபாவுக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. பேய் மேடம் இங்கே தான் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம் இருக்கேங்கிறாங்க. என்ன வாய்ஸ் ரொம்ப டல்லாக இருக்கே, உடம்புக்கு ரொம்ப சரியில்லையான்னு கேட்குறாங்க தீபா. சே நான் ஒருத்தி எப்படி கேட்குறேன் பாருங்க, நீங்கள் செத்து போய் பேயா அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி உடம்பு சரியில்லாமல் போகும், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா மேடம்ங்கிறாங்க. ஆமாம் என்னால் சுடர் உடம்புக்குள்ள போக முடியலைங்கிறாங்க. நீங்கள் எதுக்கு சுடர் உடம்புக்குள்ள போகணும், அப்படியெல்லாம் போக முடியுமான்னு தீபா கேட்குறாங்க. ஆமா தீபா, நான் அவ உடம்புக்குள்ள நேற்று போயிட்டேன், நாள் பூரா அவ உடம்புக்குள்ள தான் இருந்தேங்கிறாங்க. வருஷத்துக்கு அப்புறமா வீட்டில் இருக்கிற எல்லாரையும் தொட்டு பேசிட்டு கால் வலிக்கு மருந்து தேய்ச்சி விட்டேன், பசங்களோட கண்ணாம்பூச்சி விளையாட்டெல்லாம் விளையாடுனேன், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு அவங்களுக்கு ஊட்டி விட்டேங்கிறாங்க. பேய் மேடம் நிஜமாலுமே நீங்கள் இப்படியெல்லாம் செஞ்சீங்களான்னு தீபா கேட்குறாங்க. ஆமா தீபா, நான் அவரை விட்டு பல நாள் இவ்வளவு நாளாக பிரிஞ்சதுக்கு அவர்கிட்ட நான் மன்னிப்பும் கேட்டேன். பேய் மேடம் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, திரும்பவும் உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்கிறாங்க தீபா. சுடர் பூஜை ரூமுக்கு போகிறாங்க, போய் தீபம் ஏற்றுறாங்க. நான் வேண்டிக்கிட்ட மாதிரியே எனக்கு வெளிநாடு போகிறக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. டாக்டர் சாருக்கு குழந்தைங்க மேல ஆசை இருக்கு, ஆனா குழந்தைங்களுக்கு மனோகரி அம்மாவா வரது பிடிக்கல. இந்த வீட்டுல நடக்க போற கல்யாணத்தை தடுப்பேன்னு நான் வேற குழந்தைங்களுக்கு சத்தியம் பண்ணி சத்தியத்தை காப்பாத்த நீ தான் துணையா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு சுடர் வெளியில வராங்க. வீட்டுல பாட்டி மனோகரியோட அப்பா எல்லாருமே ஒரு ஐயரை பத்திரிக்கை எழுத வர சொல்லியிருக்காங்க. அவங்களும் பத்திரிக்கை எழுதி கொடுக்குறாங்க. அம்மா நான் பத்திரிக்கை எழுதிட்டேன், வாசிக்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்கிறாங்க. வாசிங்கிறாங்க பாட்டி. கல்யாணம் நாலு தேதி எல்லாம் குறிச்சதுக்கு அப்புறமா பொண்ணு மாப்பிள்ளையோட பேரையும் வாசிக்கிறாங்க. இது எல்லாமே சரியா இருக்காமான்னு கேட்குறாங்க. எல்லாம் சரியா இருக்குங்கிறாங்க பாட்டி. இந்த பத்திரிக்கை எடுத்துட்டு போய் பூஜை ரூம்ல வச்சிருங்க, பொண்ணு மாப்பிள்ளை படத்தோட நீங்க நல்ல நேரத்தில் பிரிண்ட் அடிக்க கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க ஐயர். பத்திரிக்கை வாங்கின கையோட ஐயருக்கு குருதட்சணை கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. என்ன மனோ உனக்கு சந்தோஷம் தானேன்னு பாட்டி கேட்குறாங்க. ரொம்ப சந்தோஷங்கிறாங்க மனோகரி. குட்டீஸுங்க 4 பேருக்கும் வேண்டா வெறுப்பா பார்த்துட்டு பாட்டி அதை கொண்டுட்டு போய் நான் பூஜை ரூம்ல வச்சுட்டு வரேன்ட்டு போறாங்க. செல்வியும் சந்தோஷத்துல அம்மா நான் இப்பவே போய் பாயாசம் பண்றேன்னு சொல்லிட்டு போறாங்க. என்ன மனோ நீ நினைச்ச மாதிரியே சந்தோஷமா நடக்க போகுதுன்னு உங்க அப்பா சொல்றாங்க. ஆமாப்பா சந்தோஷமா இருக்குங்கிறாங்க மனோகரி. குட்டீஸுங்க 4 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பும் போது அப்பா கல்யாணத்துக்கு இப்ப இன்விடேஷன் அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறாங்க. ஆமா எனக்கும் அதுதான் நினைச்சா கடுப்பா இருக்கு. கல்யாண வேலையெல்லாம் அதுவும் பாட்டுக்கு நடக்குது, ஆனா நிக்கிற மாதிரி தெரியலங்கிறாங்க கவின். சுடர் உனையே எவ்வளவு நம்பிட்டு இருந்தோம், நீ என்ன இப்படி கவுத்துட்டியேன்னு கேட்கறாங்க கவின். ஏன் கவின் என்கிட்ட இப்படி கேட்கறேன்னு கேட்கறாங்க சுடர். ஆமா மனோகரி ஆண்டி உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், எப்படியாவது இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துறேன் பாருன்னு என்கிட்ட அப்படி இப்படின்னு சொன்ன. இப்ப நீ ஒண்ணுமே முயற்சி பண்ணல. இப்ப பாரு அவங்க 2 பேர்த்தோட கல்யாணத்துக்கும் இப்ப இன்விடேஷன் அடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. பதில் சொல்லு சுடர், நீ ஏன் அமைதியா இருக்க, இந்த கல்யாணம் நடக்கூடாதுன்னு நாங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது நீ தானே எங்களுக்கு தைரியமா இது நடக்குதுன்னு சொன்ன. நீ சொன்னதுனால நான் உன்னை எவ்வளவு நம்பணும் தெரியுமா, ஆனா அந்த கல்யாணம் நடந்துடும் போல இருக்குங்கிறா அபி. பாரு அபி, நான் முன்னாடி சொன்னதான் இப்பவும் சொல்றேன், கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது பாருங்கிறாங்க. சுடருக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை கண்டிப்பா நான் காப்பாற்றுவேன். என்ன இன்விடேஷன் தானே அடிக்க போறாங்க, கல்யாணம் நடக்கிறதுக்கு வேலை பார்க்குறாங்க, நம்ம அதை நிறுத்துறதுக்கான வேலையை பார்க்கலாங்கிறாங்க சுடர். அப்படி என்ன நீ வேலை பார்க்க போறேன்னு கேட்குறான் கவின். அதெல்லாம் பெரிய மாஸ்டர் பிளானே இருக்கு, அந்த பிளான் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது நீங்களே புரிஞ்சுக்குவீங்கிறாங்க சுடர். கவலைப்படாதீங்க எல்லாம் ஹாப்பியா இருங்கிறாங்க சுடர். சுடர் நீ சொன்ன மாதிரி எப்படியாவது ஏதாவது பண்ணி அந்த கல்யாணத்தை நிறுத்திடுமா, சும்மாவே அந்த மனோகரி ஆட்டத்தை தாங்க முடியல, இன்னும் கல்யாணம் பண்ணிட்டா அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க ரம்யா. எழில் ஐயாவை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த மனோகரி வீட்டுக்கு வந்தது வீடே 2 ஆயிடுமா, நீ அதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணிருங்கிறாங்க ரம்யா. விடுங்க ரம்யா, அதான் நான் இருக்கேன்ல, என்னோட பிளானை மாரி எப்படி இந்த கல்யாணம் நடக்குதுன்னு நாமளும் பார்க்கலாம் இருங்கிறாங்க சுடர். சுடர் நீ என்ன வேணாலும் பிளான் பண்ணிக்கோ, ஆனா என்ன வச்சு ஏதாவது வேஷம் போட வச்சிடாதமா, இனிமே இந்த பாடி தாங்காதுன்னு ராமையா கேட்டுக்கிறாங்க. எல்லாரும் இது காமெடியா நினைச்சு சிரிக்கிறாங்க. என்ன ராமையா நீங்க எஸ்கேப் ஆக பாக்குறீங்க, உங்களை வச்சு தான் நான் இந்த கல்யாணத்தை நிறுத்த போறேங்கிறாங்க. உங்களை வச்சு தான் பெரிய பிளானே போட்டிருக்கேங்கிறாங்க. எது என்ன வச்சு பிளானாங்கிறாங்க. ஆமா நீங்க ஜோசியர் வேஷம் போட்டீங்களா, அதே மாதிரி டெர்லிஸ்ட் வேஷம் போட்டு மனோகரியை கடத்த போறேங்கிறாங்க. ஐயோ இந்த டிரைவர் வேலை வேணாலும் நான் விட்டுட்டு போயிடுறேன், நான் அந்த வேஷமெல்லாம் போட மாட்டேங்கிறாங்க ராமையா. நீ விளையாட்டுக்கு சொன்னதை ராமையா உண்மையினே நினைச்சு பயந்து போயிட்டா இருப்பாருன்னு அபி சொல்லவும், ஆட விளையாட்டுக்கு சொன்னீங்களா, அப்பாடா நான் உண்மையினே நினைச்சு பயந்து போயிட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க ராமையா. அஞ்சலி பாப்பா ரகசியமா சுடர் காதுக்குள்ள போய் கேட்கறா. நான் ஒன்னு கேட்கட்டுமாங்கிறாங்க. என்ன கேட்க போறேனே சுடர் கேட்கறாங்க. நீ ஏன் எங்களுக்கு அம்மாவா வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது, போய் உட்கார் போ அப்படிங்கிறாங்க. போ சுடர் நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பாப்பா காருக்குள்ள உட்காந்துக்கிட்டே சாமி கிட்ட வேண்டிட்டு வராங்க. எங்களுக்கு சுடரே அம்மாவா வந்தா ரொம்ப நல்லா இருக்கும், நீ தான் என் ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு வரா அஞ்சலி. அஞ்சலி பாப்பா வேண்டிக்கிட்ட மாதிரியே அங்க பூஜை ரூம்ல ஒரு வித்தியாசமா ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. ஐயர் எழுதி கொடுத்த பத்திரிகையில எழில் மனோகரியோட போட்டோ ஒட்டியிருப்பாங்க பாட்டி. மனோகரியோட போட்டோ பறந்து போய் அங்க தீபம் எரிஞ்சிட்டு இருக்கு, அதுக்குள்ள விழுந்துருது. சுடர் அவங்க வேண்டுதலுக்காக ஒரு சர்டிபிகேட் வச்சிருக்காங்க. அந்த சர்டிபிகேட்ல சுடரோட போட்டோ பறந்து வந்து எழில் போட்டோக்கு பக்கத்துல இருந்துருது. பார்க்கும்போது எழில் சுடரோட போட்டோ அந்த பத்திரிகையில இருக்கு, மனோகரியோட போட்டோ அப்படியே நெருப்புல எரிஞ்சிருது. அஞ்சலி பாப்பா வேண்டிக்கிட்டே வரா. அஞ்சலியோட வேண்டுதல் நடக்குமா அப்படிங்கறதையும் நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம்.